ஒரு 20-25 வருஷமா ஒரு சாமானியனாக இருந்து இந்த கட்சியை வெற்றிக்கு கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் விஎம்னு சொல்லக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர் தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய சகோதரராக இருக்கவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்துருக்கு. அவங்களோட நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க பொறுப்பேற்கும் பொழுது அவங்கள எந்த விதத்திலையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார் கோவிச்சாளர். அப்புறம் அரசியல் ரீதியா நான் உங்க சார்பாக ஒன்று பேச நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் இருந்தாரு. அதுதான் எங்களுடைய அவைத்தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான் ஒரு முன்னுதாரணம். அவர் டிசம்பர் மாதம் ரிசைன் பண்ணிட்டு தைரியமா இங்க வரும் பொழுது அன்றைக்கு இருந்து அதிமுக இருக்கவங்கலாம் வேற மாதிரி பேசினாங்க. ஆனா அவருடைய உழைப்பு இன்றைக்கு தலைவர் பக்கத்துல ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு மரியாதைக்குரிய இடத்துல எங்க குடும்பத்துல ஒரு ஆளா தலைவர் அவர்கள் பார்க்கிறார், நாங்க முதல் கொண்டு பார்க்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கும் அதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் சகோதரத்துவம் எங்ககிட்ட இருந்து இருக்கு. அந்த செங்கோட்டையனுக்கு என்ன விதமான ஒரு அன்பும் மரியாதையும் இருக்கோ அதே மாதிரி உங்ககிட்டையும் நாங்கள் இருக்கிறோம். ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்குது. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லிடுவேன். 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காங்க. எங்களுடைய தலைவரை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. அந்த மரியாதையும் அன்பும் எங்க தலைவர் முதல் கொண்டு எல்லாருக்கும் இருக்கு.